கௌதம் செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி விடுங்க, எதுவாக இருந்தாலும் நார்மலாக தான் நடக்கணும். இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளாக சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகுதுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நிம்மதியாக அவங்கவுங்க ரூமில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகினி மட்டும் பாட்டமாக இருக்காங்க. வச்ச காரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏமாவும் வெற்றியும் அந்த ரூமில் இருக்காங்க. ஏதாவது ஒன்றுனா கூட சொல்கிறது கூட யாரும் வந்து இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி நம்ம ராகினி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெற்றியோட கொட்டை சத்தம் அதிகமாகிட்டே இருக்கனால ஹேமாவுக்கு திடீர்னு தூக்கம் வந்து கலைஞ்சிருது. ஐயோ, இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு காவியா வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்ன காவியா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னக்கா நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் பஞ்சு இருந்தால் தான் என்னால் தூங்க முடியும். என்னக்கா சொல்கிறீங்க? பஞ்சு இருந்தால் தான் தூங்க முடியுமா? உங்கள் மாமாவோட கொட்டை சட்டத்தினால என்னால் ரூம்லேயே இருக்க முடியாது தெரியுமா? உங்களை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லி காவியாவும் ஏமாவும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அவரால் சுத்தமாக வந்து முடியல. வெளியில் வந்து பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க. ஏமாவும் காவியாவும் இதை பார்த்தோன்னு வந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அத்தை மாமா வாங்க வாங்கன்னு நான் சொன்னோன்னே ராமச்சந்திரன் மட்டும் வரல, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? இவனுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, மூச்சு விடுற சம்மந்தப்பட்டது, அதனால எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற வேண்டிய மருந்து மாத்திரலாம் கொடுத்தும் கூட அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் கண்டினியூவாக பிரச்சனை இருக்கனால இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுப்பா. நீ என்ன பண்ணுறன்னா தயவு செஞ்சு வந்து வெற்றியை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆம்பளை பசங்க 2 பேரும், அதாவது கௌதமும் கதிரும் வெற்றியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்திராவுக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. வெற்றி வந்து நல்லபடியாக தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் ராகினி வந்து ஏதோ ஒரு கிறுத்தனமான வேலை வந்து செஞ்சுருக்கா. என்ன ஏதுன்னு தெரியலையே. அப்படி என்ன செஞ்சதுனால வெற்றிக்கு வந்து இது மாதிரி உடம்பு முடியாமல் போச்சு, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏமாவுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஜெயா. அவனுக்கு எப்போதும் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வரும்ல, அதனால தான் அவனுக்கு வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, மாமா நல்லபடியாக பத்திரமா வந்துடுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி காவியாலேருந்து எல்லாரும் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து என்னால் இதை சத்தியமாக வந்து ஏற்றுக்க முடியல. அவருக்கு திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் வரணும்? புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டில் வந்து வச்சாங்களே, அந்த பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நல்ல வேலை யாரும் நம்ம ரூமுக்கு போகிறத பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து அந்த பாட்டில் வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. மூடியை போட்டு நல்லா டைட்டாக. ராகினி நல்லா மூடியை போட்டு டைட்டாக வச்சுக்க, இல்லாட்டி உனக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்திருப்போம் தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்திராவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுது. ராகினி எதுக்காக வந்து வெற்றி ரூம்குள்ளே போனோம், ஏதோ ஒரு பொருளை வந்து மறைமுகமாக வச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, இதை கூட்டி கழிச்சு பார்த்தா வேறு ஏதோ பிரச்சனை மாதிரி தானே தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு, நிச்சயம் அவங்க வேறு ஏதோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிப்போங்கிற மாதிரி தான் மனநிலைமையில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து வீட்டு வேலைக்கார அம்மா வந்து பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஜேபியோட அசிஸ்டன்ட் போல இருக்குது. ஜெயாவுக்கு வந்து எதிராக ஆப்பு வைக்க தான் அவங்கள வந்து வர வச்சுருக்காங்க. நம்ம ஜேபி ராகினிக்கு வந்து உதவி செய்யலான் இருக்கிறப்ப தான், நீங்கள் என்ன வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால தானம்மா எனக்கு வீட்டு வேலை கொடுத்து சம்பளம்லாம் கொடுக்குறீங்க, நான் நல்லபடியாக வந்து வேலை பார்க்குறோம்ல. ஏமாவும் காவியாவும் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து வந்து உதவி செய்யுங்க. அது என்ன எடுத்தோன்னே வந்து ராகினிக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை இவங்க ராகினியோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்களோ? சென்னையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு திட்டம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா மினிமம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் அடுத்த திட்டத்தை வந்து போடுவாங்க. ஆனால் இங்கே அடுத்தடுத்து வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு வேறு ஏதோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து இருக்குன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த பாலை வந்து வாங்கிட்டாங்க. நம்ம இந்திரா, நான் போய் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் அவங்கள கவனிங்கன்னு சொன்னேன். இந்திரா மட்டும் மாதம் வந்து உள்ளே போகிறாங்க. அத்தை என்னத்தை எவ்வளோ வந்து சின்சியராக உங்களை மாதிரி வேலை பார்க்க முடியும்னு என்னால் நம்பவும் இல்லை. உங்கள் கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கீங்க போல இருக்கு. என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதாவது நான் கேட்கணும், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் என்னென்னமோ வந்து காரியம் ஒன்றுன்னு நினைக்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு, ஆனால் எதுவுமே நடக்காதுன்னு பாலை வந்து கொடுக்குறாங்க. நீ எதுக்கிட்ட இது மாதிரிலாம் பாலெலாம் எடுத்துகிட்டு வர? எனக்கு என்னமோ சந்தேகமாக தானே இருக்குது. இருங்க அத்தை ஒரு நிமிஷம்னு சொல்லி தலானியை தூக்கி பார்க்குறாங்க. வேறு எதுவும் மருந்து எங்கேயும் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கட்டில் கடியில் குடிஞ்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த கட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஏதோ இருக்குது, அதையும் தள்ளிட்டு பார்க்குறாங்க. என்னது இங்கே வைக்கலையே? ஏய், என் ரூமில் என்ன தேடிக்கிட்டு இருக்க? இல்லை, நீங்கள் எல்லா ரூம்லேயும் வந்து ஏசி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்தீங்களே, அதனால தான் எனக்கும் ஒரு இல்லை சின்னதாக ஒரு சந்தேகம். உங்கள் ரூமில் எப்படியெல்லாம் இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஓ, இவ இன்டீரியர் பார்க்க வரல, அந்த மருந்தை வந்து நான் தான் வச்சேங்கிறத விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணிட்டா. இவளுக்கு மட்டும் எப்படா எல்லா விஷயமும் தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அத்தை தெரிஞ்சிடும் அத்தை, எல்லா விஷயமும் தெரிய தான் போகுது, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் அப்படி எதுவும் நினைக்கவே இல்லையே. ஓ, நான் கோயின்சிடெண்ட்டாக நீங்கள் நினச்சதை நான் சொன்னதை நீங்கள் நினைக்கல.
வா ஓ ஓ பெர்ஃபார்மன்ஸா சரி அத்தை உங்கள் முன்னாடி தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் நீங்கள் சொகுசாக வந்து இந்த வீட்டில் வந்து தங்கிக்கங்க. எப்பயாவது ஜெயாக்கு உங்களை பற்றி உள்ள எல்லா உண்மையும் தெரிய போகுது. தெரிஞ்சால் உங்களை அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏய் இந்த குடும்பத்தையும் சரி ஜெயாவும் சரி என் கைக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த கைக்குள்ளேருந்து அவங்க யாரும் எப்போதும் வீட்டை விட்டுலாம் வெளியெல்லாம் போகவே முடியாது. என்னையும் வீட்டை விட்டு துரத்தவும் வாய்ப்பில்லை. முதல்ல புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம் அத்தை, ஆனால் நான் இருக்கேன் சரிங்களா? இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படி யார்? என்ன இவ ஒவ்வொரு கேள்வியாக அடுத்தடுத்தது கரெக்டாகவே வந்து கேட்குறா. இந்த வீட்டில் இது மாதிரிலாம் யாரும் எனக்கு கேட்டதே இல்லை. இவளுக்கு மட்டும் எப்படா தெரியுது? என்னது உதவி செய்கிறாங்களா? அப்படியெல்லாம் யாரும் உதவி செய்யலையே. எந்த பிளானுக்கும் இன்பிட்வீன் கேப் ஏகப்பட்ட கேப் விடுவீங்க. ஆனால் இந்த வாட்டியெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது. பெரிய ஆளோட தான் கூட்டணி வச்சுருக்கீங்க. சரி சரி அதுவும் நான் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் நான் மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டா சரியா போச்சுன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க நம்ம இந்திரா. அது வரைக்கும் இந்த ரூமில் வந்து இருந்துக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திரா போனதுக்கப்புறம் ஜெயாவோட அசிஸ்டண்ட் இந்த வீட்டில் வேலைக்காரங்க சொன்னல அவங்க வந்து திருப்பி வராங்க ரூம்குள்ளே. அம்மா நான் தான்மா பால் எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்டேருந்து வந்து பாலை வாங்கிட்டு தான் இந்திரா வந்து ரூம்குள்ளே வந்து வந்தாங்க. நான் உங்களோட அசிஸ்டண்ட்டு ஜேபி அமிச்ச ஆள்னு இந்திராவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. இனிமேட்டு என் ரூம்குள்ளே வரணும்னு வச்சுக்கேன். இது மாதிரி வெறும் கை வீசிட்டுலாம் வரக்கூடாது. பால் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும் வந்தால் போதும். இன்னொன்று என்கிட்ட இது மாதிரி சிரித்து பேசுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நீ எப்போதுமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். எனக்கும் உனக்கும் ஆகாதுங்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு இந்த வீட்டில் சர்வே ஆகிறதுக்கு கொஞ்சமாவது லிட்டில் பிட்டாவது ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன திட்டம் போடுறாங்க ஏது திட்டம் போடுறாங்கன்னு கூடிய சீக்கிரம் வந்து நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம சிறப்பாக வந்து எதுவாக இருந்தாலும் செய்யணும் சரியா? இந்திரா மனசில் வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்கிறீங்க. பிடிச்சிட்டா போச்சு. ஜேபியோட ட்ரைனிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லைல்ல, இனிமேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கடந்து போகிறாங்க. எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு? ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ரிப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லேபில். நம்ம கௌதம் அப்போன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க. மாமாவுக்கு எப்படி இருக்காங்க? மாமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்காப்புல வெற்றி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வந்துடலாம். ஆல்ரெடி இருக்கிற இஷ்யூனால வந்திருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரில. கௌதம் அந்த ப்ராப்ளத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சியா? என்னாச்சு சொன்னா நீ கடுப்பாவ. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி தான் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்ன வேறு வேலை பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அவங்க முன்னாடியே வந்து ரூமாக போனது இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கையில் வேறு ஏதோ வந்து விஷயத்த வந்து வச்சுருக்காங்க. நீ வேணால் டாக்டர்கிட்ட இன்டெரக்டாக வந்து கேட்டுப்பாரு. சரி சரி கேட்குறேன். இதே மாதிரி ஹாப்பியாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதம் பிப்ரவரியில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? பிப்ரவரினாலே வேலண்டைன்ஸ் டே தான். நம்ம கொண்டாடிட்டா போச்சு. எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. லவ் பண்ணுறதுக்கும் அன்பை காட்டுறதுக்கும் வயசாகிடுச்சுலாம் சொல்லவே கூடாது. ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாக வைக்கணும். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அடுத்தடுத்து எதாவது நடக்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்குமாங்க. அதனால தான் மாற்றணும் சரியா பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்கிறாங்க. நாங்களாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் ராகினி தப்பு